வணக்கம் மக்களே. வீட்டுக்கு வெளியே தான் உட்கார சொன்னாங்க. நான் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. பாஸ் போட்டிருக்காங்க. பாஸ்னால் கொஸ்டின் டைம், அதனால் மத்தியானம் 2 மணிக்கு திருப்பி வாங்கன்னு இருக்காங்க. சரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வர்ற வழியில் அந்த இளநீ, அப்புறம் வந்து புதினாமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு மட்டனு, கோலா உருண்டைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து உங்கள் முன்னால் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைய ரொம்ப காரி 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 துப்புறாங்க, கழுவி கழுவி ஊற்றுறாங்க. எனக்கு இது தேவையான்னு கேட்குறாங்க. உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எனக்கு இது தானா கடைசியில் பரிசு? என்னையும் கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டியே, நீ எல்லாம் ஒரு மனித ஜென்மமா? அவள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறியன்னா யார் வந்து கால் கிளப்பி இங்கேருந்து அங்கே வர சொன்னது? முதல் கேள்வி இதுதான். நான் எதாக இருந்தாலும் என்கிட்ட பேச வேண்டியதானே. என்ன நீங்க எங்கேயோ ஒரு வீடியோ போடுறீங்க, உங்க எதிரி சரி அப்பனுக்கு பிறந்த நான் தான் வாடான்னு சொல்லி சொல்றேன். சரி நீங்க என்ன செய்வீங்க? போக மாட்டேன். அதானே. அப்ப நீங்க அப்ப என்ன கேட்பாங்க? நான் வந்து அப்படி கிடையாது. அடுத்தவன் உசுப்பேத்துறவன் உம்முனும் கருப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தாதான் உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருந்திருக்கும். அவ இப்ப யார் அனுபவிக்கிறா? யாருப்பா அனுபவிக்கிறா? நீ தானே அனுபவிக்கிற. என்ன அவ தான் வர சொல்றா, பிளான் போட்டு உன்னை தூண்டில சிக்க வைக்கிறதுக்கு. எனக்கு அறிவு இருக்கு, உனக்கு அறிவு இல்லாம தான் நீ அவன் ஏறிக்கிட்டு அங்க வந்த. ஏன் வர்ற? உன்னை சிக்க வச்சுட்டா இல்லப்ப. என்ன எதுக்கு இதுல கூறுக்குற? யார்? நானா? நான் வந்து மெயின் கல்பிரிட்டு அவ. நீ அவளை போய் கேட்கணும், என்னைய சொல்லக்கூடாது. அவ கூப்பிடதான் செய்வா. நான் என்ன சொல்றேன்னா, அவ தான் வந்து சவால் விடுறான்னா, சவால் எதுக்கு விடுறா? உன்னை சிக்க வைக்கிறதுக்காக தானே அவ சவால் விடுறா. அந்த இடத்துக்கு நீ எப்படி சமயோசிதமா யோசிச்சிருக்கணும். சாணக்கியனா இருக்கிறத விட சத்திரியனா இருந்திருக்கணும். எப்படி டம்மி பேபியா இருந்தா உன்னை இன்னைக்கு கோர்ட்டுக்கு இப்படி அலைய விட்டுருப்பாள? இப்பயும் சொல்றேன், சமரசத்துக்கு அவ வந்து கையெழுத்து போட்டா தான் உனக்கு விடிவு காலம். எப்ப யாரு? இப்பத்தான் முந்தா நாள் போய் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வேணான்னு முடிச்சு விட்டு வந்திருக்கேன். திருப்பி திருப்பி அப்புறம் யார் முடிச்சா? யார் முடிச்சா? நான் உன் காலில் விழுந்தானா? டேய் பல்ல காட்டுறாடா, டேய் பல்ல காட்டுறா. காலிலையும் விழுகலை, ஒரு இதுலையும் விழுகலை. பொய் பேசக்கூடாதுங்கிற. உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன். சரி ரைட்டு, இதோட இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வான்னு சொல்லி தான். எதுக்கு? என்னாண்டு? விவாகரத்து கொடுத்துறவா? உண்மையிலே தான் சொல்கிறேன். அப்புறம் நாளைக்கு வந்து எனக்கு 50,000 ரூபா கொடு, 1 லட்சம் கொடு. ஜீவான அம்சம் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை தருவேன். எப்படா டே மொத்தமா எப்படி கொடுக்க முடியும் சொல்லு? இந்த லாயரை வேணா நீ போய் கூப்பிட்டு வா. சட்டம்னு ஒன்று இருக்கு, அது தான் கடமையை செய்யும். நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்துக்கிட்டு மொத்தமாக கொடுங்க, எனக்கு பார்ட்டு பார்ட்டாக கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாரு கூட? அப்படியா? அப்போ நீ வந்து இந்த லைவில் உட்காந்துக்கிட்டு எனக்கு புச்சுக்குட்டி வேணும், எனக்கு வந்து என்னவனே மன்னவனே தென்னவனே சொல்லி சொல்லக்கூடாது. அதனால அந்த பொண்ணு அது பேசதான் செய்யுதுன்னா நீ இப்போ உடனே வந்து ஆக முடியாது. அவட்டையும் தெரியாச்சும் உங்கள்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், மத்தியானம் 2 மணிக்கு உன்னை கோர்ட்டு கூட்டு போகிறதோட ரைட்டு. இதுக்கப்புறம் என்னை கோர்ட்டு வாசலுக்கு நீ மிதிக்க விடக்கூடாது. உன் பிரச்சனை நீ பார்த்துக்கிறதா இருந்தா நீ பார்த்துக்க. நீ தான் அனுபவிக்கணும். எத்தனை வாட்டி நான் எதுக்கு வரணும்? உன்னை வர சொன்னேன் அங்கே நான். இவன் நல்லவளா இருந்தா இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க வீட்டு வாசலை வந்து ஏறும் பொழுது அவளுக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு விட்டுருக்கணும் இல்லையா? எங்க அம்மா வீட்டில் பாத்தியா ஊதுறப்போ. ஆனா நீங்க மனநோயாளி இருந்து கரெக்டா பேர் வச்சிருக்காங்க. நான் மனநோயாளியா? எப்படி? நீங்க மனநோயாளியா இருக்க என்னை வந்து மாட்டி விட்டுட்டு பாவம் வேப்பா கொடுத்துடாதப்பா, நான் அலைய முடியாதுப்பா, அவனாலதான் உள்ள போயிட்டேன், ஒன்னாலையும் வேணாம்பாண்டீங்க. அவளை உள்ள அனுப்பினாலும் நீங்க கெஞ்சினால உங்களுக்காக விட்டதுக்கு நீங்க எனக்கு இவளுக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குதுரா. அவ உள்ள போனாலும் இவ உள்ள போனாலும் 2 பேரையுமே மிக்சர் வாங்கிட்டு போய் மனு பார்க்க போறதே நான் தானே. வேற யாரு வர போறா? உங்களுக்கு என்ன
உங்களுக்கு என்னங்க கண்டென்ட் தானங்க முக்கியம். கண்டென்ட்டா? அப்படிதாங்க கொண்டு போறீங்க நீங்க. சரி, நான் இப்போ ஒரே வார்த்தை சொல்கிறேன். வேணாம், நீங்க எனக்கு வேணாங்க. என்னை பேச விட, இல்லைன்னா குக்கர் ஆஃப் பண்ணி தொலை. உங்களுக்கு என்ன இங்க பாருங்க, அவட்ட அந்த என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆடி அமாவாசைக்கு சமைக்கிறா பார்த்தீங்களா, அவட்ட வந்து குக்கர் அமத்தா. யார் அவ? ஆடி அம்மாவாசைக்கு ஒருக்கா சமைக்கிறவளா? சரி, நான் சொல்கிற விவரத்தை மாத்திரம் நீ சொல்லிட்டு போ. ஆஃப் பண்ணிட்டு வா. ஏன்னா முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது. இதுக்கு மாத்திரம் நீ பதிலை சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ பேசுகிறதெல்லாம் நீ என்ன எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு கல்லுக்கம் விளாண்டுக்கிட்டு இருப்ப, குக்கர் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்ப. என் பேச்சில் கவனத்துக்கு வா. குடும்பம்னா இங்கே வர ஒரு முடிவுக்கு வா. இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வா. காலில் விழுந்தியில மரியாதையாக நான் சொல்கிறத கேளு. காலில் விழுந்தியில இப்பயும் சொல்கிறேன், உன் கூட வந்து உன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். தேவையில்லாமல் நாங்கள் ரூம் போட்டுக்கிட்டு மேட்ரு போட போனோமா? டேய், கோயம்புத்தூரில் போய் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போனோம். அப்போ கூட பப்புவை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. இப்போ இங்கே அவன் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? உன் கூட நான் கோர்ட்டுக்கு வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக, பப்புவை ஒத்தையில் விட்டுட்டு வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ வரைக்கும் அவங்கள தாராபுரத்தில் போய் பிள்ளைகளை பார்க்க கூட போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கா. தெரியுமா உனக்கு? இந்த லைவ் போட்டிருக்கா. நான் கூட அவளை என்னண்டோ நினச்சேன். ஏன் பப்புக்காக? ஏய், அவ பப்புக்காக நானும் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். பப்பு ஒத்தையில சாப்பிடாம கிடக்குமேங்கிறதுக்காக கோகுல் திலீபாவை கூட பார்க்க போகாம வீட்டில் உட்காந்துருக்கா. அது தெரியுமா உனக்கு? இப்பத்தான் பார்த்தேன் அந்த தெய்வத்துடைய வீடியோவை. அவளை வந்து நீ எதுவுமே சொல்லாத, தயவு செய்து சொல்கிறேன். அவன் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பான். காரணம் ஏன் தெரியுமா? ஏன் பப்புவை ஒத்தையில் விட்டுட்டு வந்துட்டேங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் நான் போகலை, பப்பு ஒத்தையில் இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கா. இவளோட நினைப்பு என்ன தெரியுமா? இங்கே வாங்க, எங்கே எனக்கு துண்டா காணும். ஒரு நிமிஷம் மூஞ்சியை தொடச்சிக்கிறேன். என்ன ஒரே மூத்திர நாத்த அடிக்குது. ஐய டேய், இந்த வீட்டில் ஒன்றும் எலிப்புழுக்க வாடை தான் வருதுன்னு நினச்சோம். இந்த துண்டில் பார்த்தா அப்படியே மூத்திர வாடை வருதுடா. யார் இருந்தது? ஐயா, கரும்பு அங்கே கண்ணெல்லாம் எரியுது, ஸ்கின்னெல்லாம் அலர்ஜி ஆகுது. என் ஆள் இந்த கன்னத்தில் கை வைக்கும்போது ஒரே பிசு பிசுன்னு இருக்குமே. இதாப்பா, ஏய், உன்னையே தானே கூப்பிட்றேன், பதிலை பேசு. கத்துறதுக்கெலாம் அங்கே வேலை இல்லை, அமைதியாகவே சொல்கிறேன். அவன் தான் பப்புக்காக போகலை, வீட்டில் தான் இருக்கா. நீ என்ன சொல்லுவ? வெயில் நேரம் வெளியே போயிட்டு அலைஞ்சிட்டு அப்படியே யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் நினச்சிக்கிட்டு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டாங்கிற. சரி, நீ கிளம்பு. சூர்யா, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன், சாரிப்பா. அதாவது நீ வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்காகவோ இல்லை வந்து பஸ்ஸில் போனால் உனக்கு சேராதுங்கிறதுக்காகவோ வெயில் ஓவராக இருக்குங்கிறதுக்காகவோ வீட்டை விட்டு போகாமல் பப்புவுக்காக நீ வீட்டில் இருக்கங்கிறது இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இரு, நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன். மத்தியானம் 2 to 2:15 அங்கே பாஸ் போட்டு வச்சுருக்காங்க. கொஸ்டின் இன்னைக்கு அட்டன் பண்ணிவிட்டு நேராக இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த வீட்டில் கை நினச்சேன்னு வைவேன். என்னடா நான் ஏன் நீ என்னையே கேளு, நான் உனக்காகவே நான் காத்திருப்பேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு ஃபோன் அடித்தேன். என் நம்பர் 2 நம்பரையுமே தூக்கி நீ பிளாக்கில் போட்டேன். தயவுசெய்து பிளாக்லேருந்து எடுத்து விடு. உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லு, நான் வாங்கிட்டு வர்றேன். தயவுசெய்து என்னை வந்து நீ வந்து மதித்ததுக்கும் என் பப்புக்கு மரியாதை கொடுத்ததுக்கும் நான் கண்டிப்பாக சுப்புவுக்கு மரியாதை கொடுப்பேன். இவளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இவள் காரி ஆகிற வரைக்கும் தான் காலை பிடிப்பா. நானும் எவ்வளவோ விஷயங்களில் நானும் சரி ரைட்டு, நம்ம பொண்டாட்டி தானே, ஏன் பொண்டாட்டி தானே, கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு எதாவது நல்லது போலதை வாங்கி கொடுத்து இப்போயும் ஒன்றும் இல்லை. போய் கைமா கறி வாங்க சொன்னான்னு சொல்லி கைமா கறி வாங்கினேன் 400 கிராம். சரி, கொஞ்சம் மட்டன் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுன்னு சொல்லி கிட்னி மாங்காய் ஈரல் போட்டு ஒரு 600 வாங்கினேன். மொத்தம் 1 கிலோ 940 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அதில் ஏகப்பட்ட நோட்டியம், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட பஞ்சாயத்து வைக்கிறான். இது யார் உன்னை இது வந்து கறி ஏற்கனவே கைமாக்கு வாங்கியிருக்கல, அதோடு எதுக்கு உன்னை வந்து இந்த கிட்னி வாங்க சொன்ன, உன்னை இதை வாங்க சொன்ன அப்படின்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டு இருக்கா. அதனால் நீ வந்து எப்படி தெரியுமா, எது வாங்கி கொடுத்தாலும் எனக்காக செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்க்குறவன். இவன் எப்படி தெரியுமா, எது வாங்கி கொடுத்தாலும் திருப்தி அடையாதவன். நான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நேராக கிளம்பி நான் வீட்டுக்கு தான் வருவேன். இனிமே மரியாதை கிடைக்காத இந்த வீட்டில் எனக்கு இடமே வேணாம். ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இவன் என்ன தான் வந்து நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது நக்கித்தான் குடிக்கும்.
பன்னியை வந்து சந்தனத்தை பூசினாலும் அது சாக்கடைக்கு தான் ஓடும். அதை மாதிரி எவ்வளவு தான் நான் இவளுக்கு நல்லது செஞ்சாலும் இவ சுகையில் திருப்பி திருப்பி என்னவனே மன்னவனேன்னு தான் போவேன். அதனால் இவ பழக்க வழக்கத்தை இந்த கோர்ட்டுக்கு போகிறோமா, வாய்தாவுக்கு அட்டன் பண்ணுறோமா, இதோடு முடிச்சு விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம அவ்வளவுதான். நம்ம அடுத்து கொடைக்கானல் போகிறோமா, ஊட்டி போகிறோமா, மூணார் போகிறோமா, பிளானை போடு, நம்ம போவோம். நம்ம என்ன சுற்றி பார்க்குறதுக்கும் அஜால் குஜால் பண்ணவா போகிறோம்? நாங்கள் 2 பேர் கலைஞர்கள். நான் கலைஞன், அவள் கலைஞி. 2 பேரும் கிளம்பி நேராக போகிறோம். விழாக்கு எடுக்க போகிறோம். மக்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக வீடியோ போட போகிறோம். வீடியோ எதுக்கு? அடுத்த நிமிஷமே உன் ஆளுகளை அல்லக்கை ஏய் ஒகேனக்கல்ல ரூமை காலி பண்ண வச்சது நீ தான். உன் ஆளுக தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டேவ இந்த வட்டம் இருந்தா கரூர் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் பத்தியா, உன்னையும் கூப்பிட்டாங்க. நான் எதுக்கு வேணான்ட்டேன். நான் தயவுசெய்து நீ வரவே வராதன்ட்டேன். வேணாங்க, அவங்க அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது. அவளை கூப்பிட்டு வர சொன்னால் நாங்கள் 2 பேரும் வரமாட்டோம்ட்டோம். இதுக்கு சூர்யாவும் சம்மதிக்கலை. ஆமாம், நீ வேணாம். அதே மாதிரி மூணார் போகிறது, கொடைக்கானல் போகிறது, ஊட்டி போகிறது எங்கள் தனிப்பட்ட விருப்பம். நாங்கள் தாராளமாக போவோம், வீடியோ போடுவோம், விழாக்கு எடுப்போம். நீ உன்னால் என்ன புட்டுங்க முடியுமோ நீ புட்டுங்கி காட்டு. இல்லைன்னா விவகாரத்து தர்றேன். டைவர்ஸுக்கு நான் ரெடி. எப்பயார இன்னொரு வட்டம் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நில்லு. உன்னைய காரி துப்பி இனிமேல் இந்த பக்கம் மிதிச்சேன்னா உனக்கு ரிமாண்டுருவாங்க. பார்க்குறியா? எதுக்கு? ஆமாம், நான் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனு எல்லாம் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கேன். வேலையை பார்த்துட்டு போப்பா, வெட்டித்தனமாக பேசாமல். இந்த வீட்டில் எனக்கு சோறு வேணாம். எனக்கு தயவுசெய்து நீ ஓரளவுக்கு அரிசிலாம் சேர்த்து போட வேணாம். இங்கே பாரு, உன்னையே தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு உலக அரிசிலாம் சோறு அப்புறம் எனக்கு வேணான்ட்டேன். நான் என்னுடைய மனித கடவுள் அங்கே இருக்குது. தேவையில்லாமல் என்னைய திட்டும். அப்புறம் மனித அதை சாப்பிடுன்றோம் தேவையில்லாமல். வேணாம். தயவுசெய்து உண்மையிலே சீரியஸாகவே சொல்கிறேன். என் பேரனை வர சொல்லு. என் மையன் வீட்டில் இருக்கான்ல, அவனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குழாவிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். இனிமேல் இந்த மரியாதை கிடைக்காத வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஓகே மக்களே, இவங்களுக்காக வந்தேன். கோர்ட்டு கேஸுன்னு கூப்பிட்றாங்க. என் மனசாட்சிப்படி கூட்டு போயிட்டு திருப்பி வந்து விட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன். ஓகேவா? பாய்.